மனதானது நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் மாறி மாறி உதிக்க செய்கின்றது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு இருக்கிறது. அதே போல தான் யார் என்பதை அறிந்து கொண்டு அதனை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கும் போது இந்த உலகத்தில் அதைவிட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அதையே சாதித்து முடித்து விட்டால் இந்த மனமானது வேறு எதையும் எதிர்பார்க்காது. மனமானது வேறு எதையும் எதிர்பார்க்காது. அப்படிங்கும்போது இயல்பாகவே அந்த மனதிற்கு வந்துட்டு சாந்தி கிடைத்து விடுகிறது, அமைதி கிடைத்து விடுகிறது. அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது. நம்ம மனம் வந்துட்டு எதன் மீதாவது பற்றுதலோடு இருக்கிறது அப்படிங்கும்போது தூக்கமே வராது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பணம் மீதோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்தோ நம்ம இருக்கோம் அப்படின்னா தூக்கமே சரியாக வராது. ஞானியர்கள் நல்லா தூங்குவாங்க, தேவைப்படும் போது நல்லா தூங்குவாங்க. காரணம் அவங்களுக்கு எதன் மீதும் பற்று கிடையாது. வந்தால் வரட்டும், போனால் போட்டும். மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்திடுவாங்க. அவங்க அது எந்த பொருளின் மீதும் அவர்கள் வந்துட்டு பதிய வைப்பதில்லை, பற்று வைப்பதும் இல்லை. அப்படிங்கிறனால அவங்களுக்கு நல்ல உறக்கமானது இருக்கும். அப்போ ஒரு மனிதன் எந்த கவலையுமின்றி நன்கு தூங்குகிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு இந்த புறப்பொருட்களின் மீது எதன் மீதும் பற்று இல்லாமல் ஆகிவிட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க. நல்ல விஷயம். தூக்கம் அறகுறையாக இருந்தால் தான் உடம்பு வீணாக போகும், மனசு அலைப்பாயும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம். பற்று இல்லாமல் இருக்கும்போது நல்லா தூக்கம் வருதுன்னா அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்கள். நல்ல ஒரு இயல்பான நிலையை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூக்கத்தை வைத்தே அதோட தரத்தை ஆராய்ந்து விடலாம். நல்ல தூக்கம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து சொல்லும். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்ட்டு. சரியான தூக்கம் இல்லைன்னா அவங்க குழப்பத்தில் இருக்காங்கங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் அது ஒரு ஒளி விளக்காக இருக்கும். ஒரு தெளிவான நிலையை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுமே வேண்டாம். ஓம் நம சிவாய.